கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே தாராவி நல்ல மீட்பன் திருச்சபையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய வியாபாரங்களையும் உங்களுடைய வேலைகளையும் உங்களுடைய தொழில்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பரிபூர்ணமாய் சந்தித்து நீங்கள் இந்த பூமியிலே சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளவும் அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் கான்ஸ்டன்டைன் மன்னர். இவருடைய பிறப்பு 27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கிறிஸ்துவுக்கு பின் 272ஆம் வருடம். இவருடைய இறப்பு 22ஆம் தேதி மே மாதம் 337ஆம் வருடம் கிறிஸ்துவுக்கு பின். இவருடைய நாடு ரோம், இவருடைய தரிசன பூமியும் ரோம். ஆம், கிறிஸ்துவுக்கு பின் 312ஆம் ஆண்டு அரசன் ஒருவன் தன் படையை திரட்டி கொண்டு போருக்கு வந்தார். திடீரென்று திரண்டு வந்த இந்த படையை கண்டு திகைத்து போனார் கான்ஸ்டன்டைன் மன்னர். என்ன செய்வதென்று அவருக்கு புரியவில்லை. எப்படி நாம் வெற்றி பெறப் போகிறோம் என்பது அவருக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் மனதிலே பலவிதமான போராட்டமாக ஒரு அலை மோதிக்கொண்டிருந்தது. அந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் என்று சொன்னால், ஒரு யுத்தம் என்று சொன்னால் அவரவர் ஒவ்வொரு கடவுளை அங்கே முன்னிறுத்தி யுத்தத்தை நடப்பிப்பார்கள். அந்த கடவுள்தான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்புவார்கள். இப்போ இந்த கான்ஸ்டன்டைன் மன்னரும் யோசிக்க ஆரம்பித்தார். இறுதியில் ஒரு ஞான உதயம் அவர் இதயத்தில் பளிச்சிட்டது. வெற்றி வேந்தர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தனக்கு வெற்றியை தர முடியும் என்பதை அவர் கண்டுகொண்டார். அதில் உறுதியும் பூண்டார். அன்று இரவில் தூக்கத்தில் ஒரு தரிசனம் அவருக்கு கிடைத்தது. சூரியனுக்கு மேலே பிரகாசமுள்ள ஒரு சிலுவையை அவர் கண்டார். இந்த அடையாளத்தை நீ கொண்டு வெற்றி பெறுவாய் என்ற வாசகம் அங்கே எழுதப்பட்டிருந்ததை அவர் கண்டார். காலையிலே கண் விழித்தார். கண்ட தரிசனத்தை அனைவரிடமும் கூறினார். தன் படை வீரர்களின் கேடயங்களில் தரிசனத்தில் கண்ட சின்னத்தை பதிக்கச் செய்தார். போர் தொடங்கியது. கான்ஸ்டன்டைன் மன்னர் மாபெரும் வெற்றி வாகைச் சொல்லினார். கிறிஸ்துவின் மீது அபார பக்தி கொண்டார். கிறிஸ்தவர்களுக்காக அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் உறுதி எடுத்துக் கொண்டார். கிறிஸ்தவர்களுக்கு சுதந்திரமாய் ஆராதிக்கும் உரிமையையும் ஏராளமான சலுகைகளையும் வழங்கினார். ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறை என்று அறிவித்தார். திருச்சபைகள் பல கான்ஸ்டன்டைன் மன்னன் மூலமாக உருவாக்கப்பட்டது. போதகர்கள் மதிப்பு மிகுந்தவர்களானார்கள். படை வீரர்களுக்கென தனி ஜெப புத்தகம் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. திருச்சபையில் காணப்பட்ட கள்ள போதனைகளை எல்லாம் தகர்த்து எறிந்தார். சபைகளை சீர்படுத்தவும் செவைப்படுத்தவும் முனைப்புடன் அவர் ஈடுபட்டார். கிறிஸ்துவுக்கு பின் 325இல் நிசையா பொதுக்குழுவை அவர் கூட்டினார். இதில் 300க்கும் அதிகமான பேராயர்கள் பங்கு பெற்று திருச்சபையின் வளர்ச்சி குறித்த தீர்மானங்களை அங்கே நிறைவேற்றினார்கள். சுருக்கமாக சொல்லப்போனால், கான்ஸ்டன்டைன் மன்னன் தன் நாட்டையே கிறிஸ்தவ நாடாக மாற்றிவிட்டார். அது மாத்திரமல்ல, பிற நாடுகளுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக தன் நாட்டை அவர் வழிநடத்தி சென்றார். கான்ஸ்டன்டைன் ஒரு முன்மாதிரியான ஒரு மன்னராக திகழ ஆரம்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் திருச்சபைகள் சீர்படுத்தப்படுவதும் செவ்வைப்படுத்தப்படுவதும் ஒழுங்குபடுத்தப்படுவதும் அவசியமாயிருக்கிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களிலே சபையில் இருக்கிற பிள்ளைகள், சபையின் மக்கள் இந்த சபையில் நடக்கிற சீர்கேடான காரியங்களை குறித்து துளியும் கவலை இல்லாதவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபையிலே வாக்குவாதம் பண்ணுவதும் சண்டையிடுவதும் சபைக்கு விரோதமாய் எழும்புவது அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம். ஆனால் மாறாக சபையில் இருக்கிற குறைகளை, சபையில் இருக்கிற கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை அகற்றுவதிலே நாம் முனைப்புடன் செயல்பட்டு அதை சீர்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இந்த கான்ஸ்டன்டைன் எப்படி சபையை சீர்படுத்தினாரோ அதே போல இந்த நாட்களிலும் நாமும் சபையை சீர்படுத்துவோம். கர்த்தருக்கென்று சபையை கட்டி எழுப்புவோம். அதன் மூலமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாமும் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 1-2 அதிகாரம், சங்கீதம் 103, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆமென்.